ஹிட்லர் படத்தோட ஃபர்ஸ்ட் 4 நிமிஷத்தை ஸ்னிக் பீக்கா இப்போ விட்டுருக்காங்க. செப்டம்பர் 27 படம் ரிலீஸ் ஆகும். பிளாக் படத்துக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கல. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ராக்கெட் டிரைவர் படத்தோட ஆடியோ ஜூக் பாக்ஸை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அக்டோபர்ல படம் ரிலீஸ் ஆகும். கேம் சேஞ்சர் படத்தோட செகண்ட் சிங்கிள் ப்ரோமோ செப்டம்பர் 28 ரிலீஸ் ஆக போகுது. டிசம்பர்ல படம் ரிலீஸ் ஆகும். கடைசி உலகப்போர் படத்துக்கு பார்ட் 2 வரும்னு இப்ப பாதி அபிஷியலா இப்ப சொல்லிட்டாரு. பார்ட் 1 விட பார்ட் 2 இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு சொல்றாரு. இந்த கடைசி உலகப்போர் பார்ட் 2க்கான ரீப்ரொடக்ஷன் ஒர்க்கே போகுதுன்னு சொல்றாரு. சோ அப்ப கண்டிப்பா பார்ட் 2 வந்துரும் போல. மங்களவாரம் எடுத்த அஜய் பூபதி டைரக்ஷன்ல துருவ் விக்ரம் ஒரு படம் ஒண்ணு பண்ண போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. இது உண்மையாகும் பட்சம் கண்டிப்பா ஒரு நல்ல காம்போவா இருக்கும். கன்ஃபார்ம் ஆகுதானே வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி 29 மூவில வில்லன் ரோலுக்கு பாபி டியால் கிட்ட டாக்ஸ் போதுன்னு ஏற்கனவே நியூஸ் வந்துச்சு. நானும் சொல்லிருப்பேன். இப்ப ஃபைனலா இவர் தான் வில்லன் ரோலுக்கு கன்ஃபார்ம் ஆகுவாருன்னு ஸ்ட்ராங்கான நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ தளபதி 29 மூவில பாபி டியால் வில்லன் ரோலுக்கும் பூஜா ஹெக்டே ஃபீமேல் லீடும் பண்ணுவாங்க. ஷூட்டிங் அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகும். அடுத்த வருஷம் அக்டோபருக்கு படம் வந்துரும். சூர்யா 44 மூவிலையும் பூஜா ஹெக்டே தான் ஃபீமேல் லீடு. இப்ப அவங்களுக்கான போர்ஷன் முடிஞ்சது. படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்குமே அடுத்த மாசம் முடிய போகுது. கங்குவா ஆடியோ லான்ச்ச சன் டிவில போடுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அவங்க சேட்டலைட்டை விற்கவே இல்லை. சோ அதை வித்தாதான் சொல்ல முடியும். தளபதி 69 படத்தோட டைட்டில் தளபதினு சொல்றாங்க. இது உண்மையானு கேட்டிருக்காரு. அப்படிதான் நியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சுந்தீப் கிஷன் ஜேசன் சஞ்சய் ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆனு கேட்டிருக்காரு. அப்படிதான் நியூஸ் வந்திருக்கு. நான் இந்த அப்டேட் சொல்லிருப்பேன். இந்த காம்போ வரப்போறதா டாக்ஸ் போகுதுன்னு. ஆனா ஜேசன் சஞ்சய் படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ யாருங்கிறது கன்ஃபார்மா இன்னும் தெரியல. ஃபர்ஸ்ட் துருவ் விக்ரம் சொன்னாங்க, அப்புறம் கவின் சொன்னாங்க. இப்ப சுந்தீப் கிஷனோட பேர் அடிப்படுது. இது கன்ஃபார்ம் ஆகுமா இல்ல இதுவும் மாறுமானு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சங்கர் ரீசெண்டா ஒரு ட்வீட் போட்டாரு. அதை பத்தி கேட்டிருக்காரு. அது என்னன்னா வேல்பாரி கதையோட ரைட்ஸ் வந்து சங்கர் கிட்ட தான் இருக்கு. அதை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிருப்பேன். அந்த கதையில வரக்கூடிய ஒரு சில காட்சிகளை ரீசெண்டா ஏதோ ஒரு படத்துல பயன்படுத்திருக்காங்க போல. இப்படி பயன்படுத்தாதீங்கன்னு அவர் சொல்றாரு. ஆனா யார் அவர் சொன்னாருன்னே தெரியல. யாரும் இதை பயன்படுத்திருக்காங்கன்னு அவர் சொல்லவே இல்ல. இந்த மாதிரி கதையில உள்ளதை யூஸ் பண்றீங்க, யூஸ் பண்ணாதீங்கன்னு மட்டும் சொல்றாரு. ஆனா தனிப்பட்ட முறையில யாரையும் மென்ஷன் பண்ணி அவர் சொல்லல. அதான் பிரச்சனை. இப்போ அவர் யார சொன்னாருன்னு தெரியலன்னு. விக்ரம் 2 பத்தி கேட்டிருக்காரு. விக்ரம் 2 கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரும். ஆனா அதுக்கு டைம் ஆகும். விஷ்ணு விஷால் 21 படம் பத்தி கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இதுக்கு ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ரொம்ப நாளா ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அப்டேட் சீக்கிரமே வந்துரும். தமிழ்ல வரக்கூடிய பெரிய மூவிஸ் எல்லாம் ஏன் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல கொண்டு வர மாட்டாங்க? அங்க கொண்டு வந்தா வசூல் அதிகமாகும் தானே, ஏன் கொண்டு வர மாட்டாங்கன்னு கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இது ஒரு வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வரதுக்கு 8 வார ஓடிடி அக்ரிமெண்ட். ஆனா 4 வாரத்திலே படத்தை ஓடிடில கொடுத்தா ஓடிடி மூலமா வரக்கூடிய அமௌண்ட் பெருசா இருக்கும். சோ அதனால ப்ரொடியூசர் என்ன பண்றாங்கன்னா ஓடிடில அதிக அமௌண்ட் வாங்குறதே குறியா இருக்காங்க. நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ கோட்டை விட்டுறாங்க. இப்பதான் அது கொஞ்சம் மாறி வருது. கங்குவால இருந்து அடுத்து இனிமே ஃபுல்லா மாற வாய்ப்பு இருக்கு. வார் 2ல யாரு வில்லன்னு கேட்டிருக்காரு. ஜூனியர் என்டிஆர் தான் வில்லன்னு சொல்றாங்க. தனுஷ் அண்ட் நெல்சன் காம்போ பத்தி கேட்டிருக்காரு. இந்த காம்போ கன்ஃபார்ம் தான். நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன். ஆனா இப்ப தனுஷும் பிசி நெல்சனும் பிசி. அதனால இந்த படம் டிலே ஆகுது. கில் படம் இப்ப தமிழ் டப்ல ஓடிடில வந்துருச்சு. சோ எப்படி இந்த படத்தை இனிமே தமிழ்ல ரீமேக் பண்ணி லாரன்ஸ் அதுல நடிப்பாருன்னு கேக்குறீங்க. பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சூரரை போட்டு படம் கூட ஹிந்தி டப்ல ஓடிடில இருக்கு. இருந்தாலும் அவங்க ரீமேக் பண்ணாங்க. அதே மாதிரிதான் இதுவும். வேட்டை மன்னன் ஷூட்டிங் என்னாச்சு? தகுலேஃபி படம் ஃபுல்லா சிம்பு வருவாரா? இது கன்ஃபார்மானு கேட்டிருக்காரு. கன்ஃபார்ம் தான். சிம்புக்கு ஒரு முக்கியமான ரோல். வேட்டை மன்னன் திரும்ப ஸ்டார்ட் ஆக இப்போதைக்கு சான்ஸ் இல்ல. ஒரு 2 ஹாலிவுட் படத்தை கொடுத்து இதோட தமிழ்நாடு இந்தியா கலெக்ஷனை கேக்குறீங்க. நான் தேடி பாக்குறேன். இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த ரிப்போர்ட் இருக்கிறது கஷ்டம் தான். இருந்தாலும் நான் பாக்குறேன். இது வந்து பேசிக்கான கொஸ்டின். இது உங்களுக்கே தெரியணும். மேபி இந்த கமெண்ட் பண்ணவர் சின்ன பையனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். பீரியாடிக்கல் போர்ஷன்னா ஹிஸ்டாரிக்கல் மாதிரி வரும். பாகுபலி மாதிரி வச்சுக்கலாம். பிரசன்ட்னா இப்ப நடக்கிற காலகட்டம். இதான் பீரியாடிக்கலுக்கும் பிரசன்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். மூவிஸோட கலெக்ஷனை ப்ரெடிக்ஷன் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க ப்ரெடிக்ஷன் பண்ண கலெக்ஷன் வரலனா யாரும் வந்து உங்களை ஒன்னும் கேட்க போறது இல்ல. அது மூலமா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை தெரிஞ்சுப்போம். சோ கலெக்ஷனை ப்ரெடிக்ஷன் பண்ணுங்க. கங்குவாக்கு எவ்வளவு வரும்னு கேட்டிருக்காரு. இல்ல நான் அதுக்காக பண்ணாம இல்ல. எதுக்கு நான் ப்ரெடிக்ஷன் பண்ணாம இருக்கேன்னா நான் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு படத்துக்கு நான் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது அந்த படத்துக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு எல்லாம் வச்சுதான் சொல்ல முடியும். ஒருவேளை அந்த படத்துக்கு நான் கம்மியா சொன்னேன்னா அந்த ஹீரோட ஃபேன்ஸ் வந்து என்ன திட்டுறாங்க. என் தலைவனுக்கு நீ எப்படி கம்மியா சொல்லலான்னு. இது கங்குவாக்கு நான் சொல்ல, மொத்தமாவே நான் சொல்றேன். ஒருவேளை வசூல் இவ்வளவு பண்ணணும் அதிகமா சொன்னா கூட அதுக்குமே குறை சொல்றாங்க. ஏன்னா இந்த படத்துக்கு எவ்வளவு சொல்றேன்னு. அதனாலதான் நான் சொல்லாம இருந்தேன். நான் கங்குவாக்கு வேணா உங்களுக்கு இப்ப சொல்றேன். கங்குவாக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் பெருசாவே இருக்கு. 8000 ஸ்கிரீன்ல படம் வருது. சோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் மிக்ஸ்டா வந்தா கூட 400 கோடி வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ரிப்போர்ட் பாசிட்டிவா வந்துச்சுன்னா அதை டபுளா கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. நார்த் இந்தியாலையும் கிளிக் ஆச்சுன்னா அடுத்த தள்ள கவினானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதை பத்தி ரீசெண்டா சொல்லிருப்பேன். கொஞ்சம் வீடியோ நல்லா கவனிங்க. இது வந்து சேர் மாதிரி கிடையாது. அவங்க போயிட்டாங்க, நான் போய் அங்க உட்கார்றேன்னு. விஜய் பேசின மாதிரி தான். ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஒரு உலக நாயகன் தான். அதே மாதிரி தான் ஒரு தலை தான். அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆக்டர்ஸ் அஜித்தோட பெருசாவும் போலாம், சின்னதாவும் இருக்கலாம். ஆனா அஜித்துக்கான இடம் அஜித்தோடது. அதுல கவின் வருவாரா, வேற ஆக்டர் வருவாராங்கிறதெல்லாம் கண்டிப்பா யாரும் வர முடியாது. சர்தார் 2ல கார்த்திக்கு டுயல் ரோலான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பார்ட் 1 மாதிரி தான் இதுலயும் டுயல் ரோல் தான்.
வேட்டையன் எவ்வளவு ஸ்கிரீன்ல வருதுன்னு கேட்டிருக்காரு. அது இன்னும் தெரியல, நான் படம் வந்தானு சொல்றேன், அப்ப கரெக்டா தெரிஞ்சிரும். திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் ரீசெண்டா ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க, அதை பத்தி கேட்டிருக்காரு. முன்னாடியே ரிக்வெஸ்டா வச்ச ரூல்ஸ் தான் இதெல்லாம். 8 வாரத்துக்கு அப்புறம் படம் வரணுங்கிறது. இதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் ஒத்து போய் கரெக்டா வருதானே. சூர்யா பிரசாந்த் நீல் பத்தி நேத்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், நான் சொல்லிருப்பேன். அதை பத்தின கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு. நேத்துக்கு நான் சொன்ன மாதிரி தான், இது எனக்கு தெரியல. நமக்கு கேஜிஎஃப்ங்கிறது ஃபேமஸ் ஆனதே பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் 1 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஓடிடில வந்து தான் ஃபேமஸ் ஆச்சு. சோ அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எனக்கு அதனால தெரியல. ஏன் மகாராஜா படத்துல கடைசி வரைக்கும் அந்த குப்பத்தொட்டிக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு காட்டவே இல்ல, அதுக்குள்ள என்ன இருந்திருக்குன்னு கேட்டிருக்காரு. நீங்க படத்தையே சரியா கவனிக்கல போல, இன்னொரு முறை நீங்க படத்தை பார்க்கணும், திரும்ப தெளிவா படத்தை பாருங்க கடைசி வரைக்கும், அப்பயும் இந்த டவுட் வந்துச்சுன்னா கேளுங்க. அதிரன் மூவில ஸ்ரீலங்கா ஹீரோயின் இருக்காங்களான்னு கேட்டிருக்காரு. கொஞ்சம் தெளிவா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு படம் இருக்கானே தெரியல, நான் இப்படி ஒரு படத்தை பத்தி பேசினதா எனக்கு ஞாபகமே இல்ல. இப்ப உள்ள ஆடியன்ஸ் எல்லாருமே லாஜிக் பாக்குறாங்க, அப்புறம் எப்படி கோட் படம் ஹிட் ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. லாஜிக்கு ஒரு எல்லை இருக்கு, அதை தாண்டி போகாத வரைக்கும் பிரச்சனை இல்ல. கோட்ல ஒரு சில இடத்துல மட்டும்தான் அந்த எல்லையை தாண்டி போயிருக்கும், அதனால அந்த படம் தப்பிச்சுட்டு. கேவி ஆனந்த் மாதிரி ஒரு அண்டர்ரேட்டட் டைரக்டரை தமிழ் சினிமா மிஸ் பண்ணுது. இதை பத்தி என்னோட ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. நானே பர்சனலா மிஸ் பண்றேன். அவரோட மூவிஸ் தனித்துவமா நல்லா இருக்கும், கண்டிப்பா நானும் மிஸ் பண்றேன். கடைசி உலகப்போர் படத்துக்கான பட்ஜெட் 15 to 22 கோடி விக்கிபீடியால போட்டிருக்கு. இது உண்மையான கேட்டிருக்காரு. பட்ஜெட் ரிப்போர்ட் இதுக்கு எனக்கு தெரியல, ஆனா அப்ராக்சிமேட்டா 25 கோடி கிட்ட இருக்கும். எனக்கு மரியாதை தரமா கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, சும்மா வேணும்னே திட்டுறதெல்லாம். அதுக்கப்புறம் நானே புரிஞ்சுக்கிட்டேன், இவங்களுக்கு இதான் வேலையே, நம்ம என்ன செஞ்சாலும் திட்டுவாங்கன்னு. சோ அதனால அந்த மாதிரி கமெண்ட்ஸை நான் பெருசா கண்டுக்க மாட்டேன். கோலி சோடாக்கான ரிவ்யூ கேட்டிருக்காரு. கோலி சோடா படமா இல்ல கோலி சோடா ரேசிங்கானு தெரியல, எதை ஒரு கேட்டாருன்னு. ஆனா ரெண்டுத்தையுமே பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காரு. அவர் நேம் ஸ்ரீராம். அவருக்கு ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.